வணக்கம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். இந்த 6ஆம் அதிபதி ஒரு மாதிரி நெகட்டிவாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதியினுடைய தசை ஒரு மாதிரி இக்கனா வச்சாலும் சனி தசையும் புதன் தசையும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. சனியாகட்டும் புதன் திசையாகட்டும் சுபத்துவமாக இருக்கும்போது, ஏன்னா சனி வந்து 9-10க்கு அதிபதி, புதன் வந்து 2-5க்கு அதிபதிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதிபத்திய விசேஷமுள்ள திசைகள் வரும்போது கட்டாயமாக ஜாதகரை வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல அதாவது நல்ல விதமாக முன்னேற்றக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பாக இருக்குங்க. இந்த தர்ம கிரமாதிபதிகள் திசைகள் வந்து கரெக்டான பருவத்தில் சுபத்துவமாக வரும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை அமையிறது, நல்ல தொழில் அதிபர்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக அமையிறது எல்லாமே சிறப்பாக அமையுங்க சனி திசையில். புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பை கொடுக்கறது. சின்ன வயசுலேயே புதன் தசையும் சனி தசையும் வந்துன்னா கொடுத்து வச்சவங்க இவங்க தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசையும் புதன் தசையும் அட்டகாசமான வயசில், அதாவது சின்ன வயசுலேயே வரும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். சுக்கிரதசை கேதுதசை சுக்கிரதசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே வரும்போது அதுவும் பாசிட்டிவான அமைப்பை தான் தரும். அதனால் இந்த லக்கணத்தை பொறுத்தளவில் புதன் தசையும் சனி தசையும் மிகவும் சிறப்பாக அமையுங்க. அவங்க எங்கே உட்கார்ந்தாலும் அந்த ஆதிபத்தியம் வந்து மிகவும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து புதனும் சனியும் வலுத்துட்டாவே அதனுடைய காரகத்துவத்தில் தொழிலும் வேலையும் அமைஞ்சிருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை புதன் தசையும் சனி தசையும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு, இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசைங்க. குரு வந்து 8-11க்கு அதிபதிங்க. இந்த 8-11க்கு அதிபதி 8க்கு 8ல் மறைஞ்சிருந்தாலோ 11ஆம் இடத்துடைய டைரெக்டாக தொடர்பு கொண்டிருந்தாலோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க. இருந்தாலும் இந்த ஆதிபத்திய விசேஷமில்லாத தசா புத்திகள் வரும்போது இவங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சில பின்னடைவுகள் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு தசை ஒரு மேம்பட்ட திசையாக இல்லாமல் சனி தசையும் புதன் தசையும் இந்த ரிஷப லக்னத்துக்கு மிகவும் சிறப்பான பலன்களை அவங்களுடைய வாழ்நாளில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்குங்க. சார் சனி தசையில் எந்த மாதிரி பலன்கள் இருக்குன்னா, சார் சனி தசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலினுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சனி சுபத்துவமாக இருந்தால் இவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையில் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் தொழிலாளர்களுடைய அமைப்பில் வந்து அந்யோன்யமாக இருந்து அந்த தொழிலை வந்து மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக அமையுங்க. ஏன்னா சனி வளர்த்துட்டாவே அந்த தொழிலினுடைய அமைப்பு வந்து மிகவும் அற்புதமாக கை கொடுக்குங்க. ஓகே சார். இந்த புதன் தசை எப்படிப்பட்ட பலன்களை தரணும்னா, அவர் வந்து 2-5க்கு அதிபதிங்க. 2ஆம் இடம் வந்து குடும்ப பாவத்தை வந்து மிகவும் சிறப்பாக கொடுப்பாருங்க. அது கரெக்டான தசாபுத்தி அடிப்படையில் பருவ வயசில் வரக்கூடிய புதன் தசை இவங்களுக்கு வந்து திருமணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத்திரம் அமைப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் தசையில் தான் நடக்குங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து 5ஆம் இடத்துலையே வலுத்து உட்காந்துட்டாருன்னா இவங்களுக்கு அதாவது ஆண் குழந்தைகளோட அதிகமாக பெண் குழந்தைகள் தான் பிறப்பாங்க. அந்த பெண் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஜாதகனுடைய ஒரு நல்ல ஒற்றுமையை பாராட்டி அந்த பெண் குழந்தைகள் வந்து இவங்களுக்கு வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. இந்த 2-5க்கு அதிபதிகள் வலுத்துட்டாவே நல்ல குடும்பமும் நல்ல தனம் புத்திரஸ்தானமும் மிகவும் சிறப்பாக அமைந்து அதன் மூலமா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய புதன் தசை சிறப்பாக இருக்குங்க. சனி தசையில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழிலை சார் முதலீடு செஞ்சு பண்ணுறது தொழிலுக்கும் முதலீடே இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுற தொழிலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு இல்லைங்களா? சனி வளர்த்துட்டாவே நீங்கள் வந்து முதலீடு செய்து அதன் மூலிமா உடல் உழைப்பு கொடுத்து தொழிலாளர்களுடைய வேலையை நீங்கள் வாங்கி அதன் மூலிமா தொழில் வந்து லாபம் அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல தன்மை அமையுங்க. அப்போ சனி வலுக்கணுங்க. 9-10க்கு அதிபதிகள் வலுத்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வச்சு நிர்வாகம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சிறப்பாக அமையுங்க. தொழிலாளருடைய ஒற்றுமையை நீங்கள் வந்து பாராட்டுவீங்க. அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமைஞ்சு தொழிலில் நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த சனி தசையில் சிறப்பாக அமையுங்க. அதே வரும் பார்த்திங்கன்னா மிஷினரி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் சிறப்பாக அமையும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அமைப்புங்க.
அப்போது இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரை சனி வலுத்துட்டா 9, 10க்கு அதிபதியினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும்போது இந்த ரிஷப லக்கணத்துக்கு கட்டாயம் தொழில் சார்ந்த விஷயங்கள், மிஷினரி சார்ந்த விஷயங்கள், அதே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க. அப்போது இந்த ரிஷப லக்கணத்துக்கு சனி தசையும் புதன் தசையும் நல்ல பருவ வயதில் வரும்போது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புங்க. ஓகே, எந்த திசை வரக்கூடாதுங்கன்னா குரு திசை. குரு 8, 11க்கு அதிபதிங்க. அவர் 8க்கு 8ல் மறைஞ்சிட்டா 11ஆம் இடத்தையே டைரெக்டாக தொடர்பு கொள்வார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது குரு தசையும் ஒரு நல்ல பலன்களை கொடுத்தாலும் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை என்னென்னா குரு தசை தாங்க. அப்போ குரு தசை 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது வெளியூர் வெளி மாநில தொடர்புகள் மூலிமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். என்ன இருந்தாலும் குரு தசை இந்த லக்கணத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு நல்ல யோக ஜாதகத்தினுடைய சிறப்பான அமைப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம மிதுன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.